நம்ம பக்கம் அதாவது சவுத் இந்தியன் சைடு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக கும்பிடக்கூடிய அந்த குபேர பூஜை எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷண தாந்திரிக முறைன்னு சொல்லுவாங்க. அதை தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நிறைய ட்ரிக்கை வச்சு நம்ம வந்து குபேர பூஜை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் தாந்திரிக முறைப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. திடீர்னு செல்வத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு மெத்தடு தான். சடன் ரிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உச்சிக்கே போயிடுவாங்க ஓஹோன்னு. அப்போது வந்து அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வந்து இந்த தாந்திரிக முறையை வந்து ஃபாலோ பண்ணோம்னா அந்த மாதிரி ஆகலாம். சரி, ஓகே. அது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுற அந்த இடத்த வந்து கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா புனித நீர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த நீரை தெளித்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பூஜைக்கு ஜாமான்கள் எல்லாம் எடுத்து வைக்கணும். குபேர பூஜைக்கு நம்ம எப்படிலாம் ரெடி பண்ணுவோமோ அதே ஸ்டெப்ஸ் தான். பட் எக்ஸ்ட்ரா ஒன்றே ஒன்று நம்ம ஆட் பண்ணிப்போம், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து ஒரு எல்லோ கிளாத் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அந்த எல்லோ கிளாத் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு செல்வ வளத்தை குறிக்கிறது. நம்ம இருக்கிற நிலையை விட உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக அந்த மஞ்சள் கலர் துணியை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அந்த மஞ்சள் கலர் துணியை வந்து நல்லா விரிச்சிட்டு அது மேலே வந்து நம்ம பலகை இருந்தது அப்படின்னா பலகையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வச்சுட்டு அந்த பலகை மேலே வந்து எந்திரத்தை எடுத்து வச்சுக்கணும். ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா குபேர விளக்கு இல்லை ஏதாவது ஒரு விளக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விளக்கில் மஞ்சளோட தண்ணீரை கலந்து அது கூட பசுனையையும் சேர்த்து நம்ம அந்த விளக்கில் திரி போட்டு ஏற்றணும். இதுதான் தாந்திரிக முறைப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது ஏற்றி வச்சதுக்கப்புறமா அந்த எந்திரம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எந்திரத்து மேலே வந்து குங்குமம், அந்த ஒவ்வொரு கட்டத்துலையும் குங்குமத்தை கொஞ்சம் வைக்கணும். இந்த குங்குமம் வந்து எதுக்காகனா மங்கள பொருட்களுக்காக ஒன்று சொல்கிறாங்க. சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக அந்த குங்குமத்தை அது மேலே வைக்கணும். வச்சதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம அந்த பவுல் காயின் வச்சுருப்போம்ல ஒரு பாக்ஸில், அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் முன்னாடி. இது போக வந்து நீங்கள் ஒரு பணமோ இல்லை கோல்டு காயினோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சில்வர் பிளேட்லேயோ எடுத்து வச்சுக்கணும். இது போக வந்து பூக்கள்னு சொல்லணும் அப்படின்னா தாமரை கிடச்சா தாமரை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இது போக வந்து மஞ்சள் கலரில் பூ கிடச்சிது அப்படின்னா அதையும் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். இதையும் வச்சதுக்கப்புறமா நைவேத்தியமாக என்ன வைக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் இருந்ததுன்னா நட்ஸை வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து நம்ம அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஊதுபத்தி கொளுத்தி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லையா, அதையும் ரெண்டையும் நம்ம ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த மனம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வடக்கு பார்த்து உட்காந்து அந்த விளக்கு அந்த இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாமே வடக்கு பார்த்து வச்சுருப்போம். நாமளும் வடக்கு பார்த்து உட்காந்துட்டு நம்ம அந்த பீஜ மந்திரத்தை நம்ம வந்து வாசிக்கணும். பீஜ மந்திரம் வந்து என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா மூல மந்திரம் இன்னொன்று இருக்குது, அதையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரெண்டில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மந்திரத்தை நீங்கள் வாசிக்கணும். இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 108 டைம் நம்ம சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறமா மெடிடேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் நினச்சி பார்க்கணும். என்ன அப்படின்னா பணமழை வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து பொழியிற மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்கணும். கோல்டு காயின் வந்து உங்கள் வீட்டில் நிரம்பி இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்ததுக்கப்புறமா தூபம் காமிச்சு நீங்கள் வந்து பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு குபேரருக்கு நன்றியை சொல்லிவிட்டு யூனிவர்ஸுக்கு நன்றியை சொல்லிவிடுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம குபேர பூஜை பண்ணும்போது இந்த மஞ்சள் கலந்த தண்ணியை வந்து பசுநெய்யோடு கலந்து யாருமே ஏற்றிருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஏற்றி பாருங்கள், செம்மையாக உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை முறையை வந்து எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாழன் பண்ணலாம், வெள்ளி பண்ணலாம். அதே இந்த வியாழக்கிழமை வந்து பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம், அந்த கிழமை பண்ணலாம். அது போக ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த நாள்லையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணலாம். இது போக வந்து பூச நட்சத்திரம் மட்டும் தனியாக வரும் இல்லையா, அந்த டைம்லையும் பண்ணிக்கலாம். அப்புறமா ராகு காலம் வரும் இல்லையா, அந்த டைம்லையும் பண்ணலாம். இது போக நீங்கள் பிரதோஷ காலங்கள்லையும் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைமில். அப்புறமா பார்த்தீங்கன்னா லக்னம்னு சொல்லும்போது நீங்கள் ரிஷப லக்னத்தில் பண்ணிக்கலாம், சிம்மத்தில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் துலாமில் பண்ணிக்கலாம். இந்த 3 லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா வெல்த்தை வந்து குறிக்கக்கூடியது, வெல்த்துக்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த டைமில் பண்ணிக்கலாம். நான் நல்ல நேரங்கள் எந்தெந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த பூஜை முறை பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பூஜை முறை தான். இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.